ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பெல்லாஸ் ஹோம் குக்கிங். இன்னைக்கு நம்ம சேனலில் நார்கல் சைடில் டீ கடைகளில் கிடைக்கக்கூடிய அவல் ஸ்டப்டு பழம் பச்சி, நேந்திரன் பழம் அவல் வச்சு செய்கிறதால ஈவினிங் டைம் ஸ்நாக்ஸுக்கு ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ரெசிபி இது. கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு பவுலில் அரை கப்பளவு அவல், துருவின அச்சு வெல்லம் 1/4 கப்பளவு, மண் இல்லாத பாத்திரத்துக்கோங்க, 1/4 கப்பளவு துருவின தேங்காய். ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டுக்கலாம். இனி இதில் கொஞ்சமாக தண்ணி, ஒரு கையளவு தண்ணி லேசாக கலந்து விட்டுக்கலாம். தண்ணி ரொம்ப தேவையில்லை, கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. இது 5 நிமிஷம் அப்படி இருக்கட்டும். மாவு ரெடி பண்ணிடலாம். 1 கப் அளவு மைதா மாவு, 3 டேபிள் ஸ்பூன் பச்சரிசி மாவு, 3 டேபிள் ஸ்பூன் அளவு பொடித்த சர்க்கரை, நீங்கள் முழு சர்க்கரை கூட சேர்த்துக்கலாம். 2 பிஞ்ச் அளவு சோடா உப்பு அதிகம் சேர்க்கக்கூடாது. 1/2 டீஸ்பூன் அளவு மஞ்சள் தூள், 1/4 டீஸ்பூன் அளவு உப்பு. ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டுக்கலாம். கொஞ்சமாக தண்ணி சேர்த்து பஜ்ஜி மாவு பதத்துக்கு கலந்து எடுத்துடலாம். ரொம்ப தண்ணி ஆகிடக்கூடாது, கொஞ்சம் திக்காக தான் இருக்கணும். அப்போ தான் பழத்தில் நல்லா ஒட்டி வரும். நான் அன்றைக்கி 4 நேந்திரன் பழம் எடுத்திருக்கேன். நல்லா பழுத்த பழமாக எடுத்துக்கோங்க, அப்போ தான் நல்லா இனிப்பாக நல்லாயிருக்கும். நேந்திரன் பழத்தில் நடுவில் இந்த மாதிரி ஒரு கோடு போட்டு எடுத்துக்கோங்க. கோடு கொஞ்சம் ஆழமாக போட்டு எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி பாக்கெட் மாதிரி ரெடி பண்ணிக்கலாம். அப்போ தான் உள்ள அவல் ஸ்டப்பிங் வைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த அவல் ஸ்டப்பிங் அதில் வச்சிடலாம். கொஞ்சம் டைட்டாக உள்ளே அழுத்தி விட்டுருங்க. நீங்கள் அச்சு வெல்லத்துக்கு பதிலாக மண்டை வெல்லம், நாட்டு சர்க்கரை எதுவாக இருந்தாலும் சேர்த்துக்கலாம். மண் தூசி ஏதாவது இருந்தால் கெட்டியாக பாகு காய்ச்சி வடிகட்டி எடுத்துக்கோங்க. நேந்திரன் பழத்தை அப்படியே சாப்பிட்டா அதில் கேஸ் இருக்கும். நிறைய பேர் வேக வச்சு சாப்பிடுவாங்க. இந்த மாதிரி பழ பஜ்ஜி செய்து சாப்பிடும் போது கூட பழம் வந்துடும். அதனால் கேஸ் இதில் குறைவாக இருக்கும். நீங்கள் தாராளமாக சின்ன பிள்ளைங்களுக்கு கூட கொடுக்கலாம். ஒரு பழம் சாப்பிட்டாலே வயிறு நிறைஞ்சிரும். நல்ல ஹெல்த்தியான ஈவினிங் டைம் ஸ்நாக்ஸ். பூரணம் வெளியே வராதபடி நல்லா அழுத்தி விட்டதுக்கப்புறமா நம்ம கலந்து எடுத்து வச்ச மாவில் டிப் பண்ணி பொரிச்செடுத்துடலாம். மாவு எல்லா இடமும் கவர் ஆகும்படி இந்த மாதிரி மாவு எடுத்து வச்சிடலாம். சூடான எண்ணெயில் பொரிச்சு எடுத்துடலாம். தீ மீடியம் ஸ்பீடில் வச்சு பொரிச்சு எடுத்துக்கோங்க. ஒரு சைடு பொரிஞ்சிருக்கு, மரிச்சு போட்டுடலாம். மரிச்சு போடும்போது கவனமாக மரிச்சு போட்டுக்கோங்க. வெந்திருக்கு, எடுத்துடலாம். சூப்பரான ஹெல்த்தியான ஈவினிங் டைம் ஸ்நாக்ஸ். இதோட சுவையும் ரொம்ப நல்லா இருக்கும். கட் பண்ணி பார்த்துடலாம். பழம் நல்லா வெந்திருக்கு. உள்ளே வச்சுருக்கக்கூடிய ஸ்டஃபிங் நல்லா ஜூஸியாக இருக்குது. இதோட சுவையும் ரொம்ப நல்லா இருக்குது. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பெல்லாஸ் ஹோம் குக்கிங் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.